ஓம் ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பார்ப்போம். லக்னாதிபதி 12 பாவத்தில் இருந்தால் என்ன நடக்கும், 12 பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன், இதை நம்ம ரொம்ப சின்னதாக படிச்சிருப்போம். ஆனால் இதில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே வரக்கூடிய ஆட்களை நெத்தியில் அடிக்கிற மாதிரி சில விஷயங்களை பேச முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் லக்னாதிபதி எங்கே 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அழகாக இந்த பலனை நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்கள். ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புத பலனை சொல்ல வரக்கூடிய நமது நிர்வாக குழு உறுப்பினர் உயர் திரு மணிகண்டன் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வத்தின் பொறுப்பாக என்னை வணங்கி எனக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்த எல்லா குருமார்களின் பொறுப்பாகளையும் மனதார வணங்கி, எனக்கு முதல்ல இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஐயா எம்கே அவர்களின் பொறுப்பாக எங்களை வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக எங்களை இந்த உலகைக்கு எங்களை இந்த உலகைக்கு காட்டி கொடுத்து எங்கள் ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும் கதிரன் அவர்களையும் பொற்பாதை வணங்கி கேட்டுக்கொள்ளும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருந்து எங்களை எப்படிலாம் பேசுகிறோம் என்ன ஏதுன்னு கரெக்டாக மனதில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நான் முக்கியமான தலைப்பு எடுத்து ஒன்று தலைப்பு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12 பாவத்தை இருந்தால் எந்த மாதிரி பலன்லாம் கொடுப்பாரு அப்படின்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறேன். அதாவது நான் பார்த்த கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி அதை பார்த்தேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லக்னாதிபதி 12 இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானாக இது கண்டுபிடிச்சதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம ஐயா ஃபீட்பேக்கு நம்ம ஐயா கற்றுக்கிட்டு எல்லாமே நான் பார்த்துட்டு அதை கரெக்டாக வருதா பொருத்தி பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன தான் படித்தாலும் பொருத்தி பார்த்தா தான் கரெக்டாக இருக்குன்றதை கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு அந்த பாதாள புண்ணியம்மன் கோயிலில் சென்னையில் நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் இவங்க ஃபேமிலி எனக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குன்றத முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி 9-10 தர்ம கர்மாதிபதி யோகா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது மஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த கிளைண்ட்டு அது எந்த மாதிரி ஜாதக அமைப்புன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்ன போட்டு காமிச்சிடுறேன். அவங்க நான் பார்த்த கிளைண்ட்டில் அந்த அந்த கட்டம் மட்டும் என் மைண்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கும், ஞாபகம் இருக்கும். எத்தனை வருஷம் பார்த்தாலும் சரி, அந்த 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, அந்த ஒரு நான் பார்த்த கிளைண்ட்டுடைய ஃபீட் நான் என்ன சொன்னேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு கூட எனக்கு 10 வருஷம் கழித்து பார்த்தோட கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவங்களுடைய டேட்டா பர்த் ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனால் இந்த 12 கட்டம் 9 ராசி 12 ராசி 9 நவகிரகம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கரெக்டான முறையில் பொருத்தி பார்த்து தெரியும். இப்போ நான் பார்த்த ஜாதகத்தை நான் ஒரு ஜாதகம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், பார்க்கலாம். லக்கணம் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம். லக்கணத்தில் மாந்தி கேது. லக்கணத்தில் மாந்தி கேது. 3ஆம் இடமும் 12ஆம் இடம் அவுட்டுங்க. திதி சூன்யம் 3ஆம் இடமும் 12ஆம் இடம் திதி சூன்யம். இங்கே பார்த்தீங்கன்னா குரு வக்கரம். இங்கே மேஷத்தில் குரு வக்கரம், சனி வக்கரம். 5 கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு, கடகத்தில் சந்திரன் ராகு, 9ல் சூரியன், 10ல் புதன், 11ல் செவ்வாய். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், லக்கணத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் பாருங்கள். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, அப்போ என்ன சொல்லுவோம், சனி பார்க்குறோம். சனி பார்க்குறேன்னா என்ன சொல்லுவோம், இப்போ ரிவர்ஸில் பார்க்குறாரு. ரிவர்ஸில் அப்போ என்ன சொல்லுவோம், படிப்பில் தடைன்னு சொல்லுவோம். படிப்பில் தடை இருக்குது,
படிப்பில் தர இருக்குது. நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்கே இருந்தார், கோச்சார சந்திரன் இங்கே இருந்தார். நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோச்சார சந்திரன் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இந்த மிதுனத்தை திருவாதிரையில் போயிட்டுருக்காரு. அவங்க என்னை கூப்பிட்டு கேட்கும்போது நான் இன்றைக்கி கோச்சார சந்திரன் பார்க்குறேன். எடுத்த உடனே நான் என்ன கேட்டுக்கிட்டேன், வேலை சம்மந்தமான கேள்வி இருக்கான்னு எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ், அவங்க தெரிஞ்ச ஃபேமிலி தான். நான் ஓப்பனாக கேட்டேன், என்னென்ன, ஏன்னா அவர் வந்து எங்களை எதுவுமே சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு கேட்டோடனே என்னென்ன உங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமான கேள்வி இருக்கான்னு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் மணி, வேலை சம்மந்தமான கேள்வி தான் அப்படின்னாரு. பையனுக்கு இப்போ என்ன சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு. பையனை சொல்லிட்டான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்குன்னு. நான் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டான். நான் அங்கே உட்காந்து சொன்னால் தாராளமாக போங்க, அதெல்லாம் எந்த பாதிப்பும், எல்லாருமே சொல்லுவாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, எல்லாருமே சொல்லுவாங்களே, கூட உங்களை அனுமதி நிலையம் எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஏன்னா நல்ல சம்பளம். ஆனால் நான் இங்கே இருக்க கட்டத்துக்கு உள்ளே இருக்கேன். அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு அந்த இதுவாக பழகிறேன், நட்பாக பழகிறேன்னா தாராளமாக போங்க சொல்லிடலாம். ஆனால் எனக்கு இங்கே என்ன கிரகம் வந்து இது ஒபே பண்ணுதோ அதுதான் நான் பண்ண முடியும். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் பையனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போக விடாது, அனுப்பாதீங்க. அப்படி சப்போஸ் அமிச்சிங்கன்னா 1 இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலை கட்டாயிரும்ண்ணா. ஏன் சொன்னேன்னா கோச்சார சந்திரன் பாருங்கள், இதுக்கு அடுத்து எங்கே போகிறாரு, ராகவ தொடுறாரா, இதுக்கு அடுத்து ராகவ தொடுறாரு. ராகவ தொடும்போது அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் ஆகும். அதை சொன்ன உடனே கோயில் மணி அடிச்சிச்சு. அதை சொல்லி முடித்த உடனே, ஆனால் உங்கள் பையன் வேலைக்கு போனோன்னா வேலை கட் ஆகும், தயவுசெஞ்சு வேலைக்கு அனுப்பாதீங்க சொல்லி முடித்த உடனே கோயிலில் மணி அடிக்குது. பாரு தம்பி, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பாரு அம்மாவே மணி அடிச்சிட்டா. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல மணி, இந்த வார்த்தை தான் நீ சொல்லணும் தான் நான் கேட்டிருந்தேன். இப்போ நான் போவேன்னு சொல்லியிருந்தேன் அவர் மனசு கஷ்டப்படுமா? இங்கே எனக்கு என்ன கட்டம், எனக்கு என்ன 9 கிரகம் எனக்கு என்ன ஒபே பண்ணுதோ அதுதான் நான் சொல்ல முடியும். நாம் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள ஆனால் சொல்லலாம். ஆனால் 9 கிரகம் அவனை போவானா சொல்லுது. போனான்னா 1 இயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கண்டிப்பாக கட்டாயிரும். ஏன்னா சந்திரன் அடுத்து பாருங்கள் ராகு போய் முட்டுது. அங்கே முட்டும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் வேணானே போவானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னப்பல ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. ஏன்னா ஏன் பையனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு, பையன் நல்லா படிச்சிருக்கான், சூப்பராக படிச்சு ஏரோநாட்டிக்கல். அதுக்கு என்ன காரணம்னா 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது பாருங்கள். இந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்ததுன்னா எந்த இதுவும் வேலை செய்யுது, ராகு கேது தோஷம் அது இது எதுவும் வேலை செய்யாது. அதை முதல்ல நீங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்துச்சுன்னா அவனுக்கு எல்லா யோகமும் கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் பாருங்கள் கேது மாந்தி இருக்குது. அப்போ பாருங்கள் படிப்பில் கண்டிப்பாக தடை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது பாருங்கள் சகோதரன் கிடையாது, ஒரே பையன்தான். அதே மாதிரி பாருங்கள் செவ்வாய் பாதகாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் எந்த தோஷமும் வேலை செய்யலை. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. 25 வயசு ஆகுது. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்தான். திடீர்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லும்போது இல்லைண்ணே வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு, தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 9-10 தர்மகர்மதி யோகம் பார்த்துட்டேன். இதை பார்த்த உடனே நான் டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. ஓ தர்மகர்மதி யோகம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு, பையன் டாப் லெவலில் வருவான் சொல்லி முடியும். அங்கேயும் கோயிலில் மணி அடிக்குது. இதை நம்ம சொல்லும்போது அந்த நேரத்தில் பாருங்கள் நிமித்தம் பிரபஞ்சம் கவனிக்கணும். ஒரு ஜோசியருக்கு பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லுவார், ஒரு ஜோசியருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, பிரசன்னம் பார்க்கும்போது சரி 1000 கண்ணு சுற்றிட்டே இருக்கணும். என்ன அவங்க கேட்குற நேரத்தை சகுனம் நிமித்தம் என்ன சொல்லுது அப்படின்றத மெயினாக பார்க்கணும். அப்படின்னு பார்த்ததுனால தான் இந்த யோகம் இருக்குன்னா எந்த தோஷமும் வேலை செய்யாது. இந்த யோகம் வந்து நம்ம ஐயாவுக்கும் இருக்குது. நம்ம ஐயா இந்த யோகம் பார்த்தீங்கன்னா நம்ம சார் மணிகண்டராஜா சாருக்கும் இந்த யோகம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு வந்து லக்கணத்தை கேது இருக்குது, படிப்பில் தர வரும், செவ்வாய் பார்க்கன்னு சொல்லாதீங்க. இந்த யோகம் இருக்கான்னு பாருங்கள், தர்மகர்மாதி யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றையும் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நான் அதுக்கப்புறம் அங்கே அனுப்புகிறோம்னே. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம் சம்மந்தமாக வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து பிரச்சனை கேட்டார். மருத்துவ ஜோதிடம் சம்மந்தமாக அவர் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாரு. இருந்தாலும் என்கிட்ட ஒரு இந்த ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தார். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குற அவர் வந்து எனக்கு சாட்டில் அமிச்சிட்டார். சாட் அமிச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம உதயம் வந்திருந்தது. உதயத்தை நோக்கி சனி, உதயத்தை நோக்கி 6ஆம் அதிபதி வராரு. 6 கோடி 7 கோடி வரை வராரு.
இதில் மெயினாக கவிப்பு ஆரோடும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உதயத்துக்கு 5ஆம் இடத்து இருக்குது. அவர் என்ன கேட்டார், அவர் எங்களை என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இது எப்போ தீரும் கேட்டார், நோய் எப்போ தீரும் அப்படின்னாரு. நான் தாமக்கோல் பிரசனை பார்த்தோன்னே இப்போ அவருக்கு கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டு, இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்காரா இல்லை மருத்துவமனையில் வெளியே வந்துட்டாரான்னு கேட்டேன். இல்லைங்க, அவர் இப்போ மருத்துவமனை தான் இருக்காது. நோய் வந்து இப்போதைக்கு தீரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நோய் இப்போதைக்கு வந்து இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு தீரத்துக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா அவர் அதான் சொல்லியிருக்காரு. அவர் நான் என்ன சொன்னோன்னோ அது தெரியலப்பா, ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, நோய் வந்து இப்போதைக்கு தீராதுமா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்திருக்கு. புற்றுநோய் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. ஏன்னா உதயத்து நோய்க்கு வந்து சனி பகவான் வரான்னா அவர் தான் நோய்க்கான காரணி. அவர் தான் அவர் உதயத்து நோய்க்கு வரும்போது நோய் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகுமே தவிர இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நான் பார்த்த பிரச்சனை. அதனால் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கட்டம் உங்களுக்கு மைண்டில் என்னென்னா சொல்லுது முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மெயினாக இப்போ என்ன கேட்குறாங்க கேட்டிங்கன்னா, பித்ருதோஷம் எல்லாருக்குமே இருக்குது. பித்ருதோஷம் எல்லாருக்குமே இருக்குது. பித்ருதோஷத்துக்கு முன்ன வந்து நிவர்த்தி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிடையாது. பித்ருதோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கிடையாது. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ராமேஸ்வரம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க, திலவமெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே என்ன திலவமம் பண்ணாலும் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்வாகாது. நீங்கள் மெயினாக வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் இருக்குது. நீங்கள் போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது போகணும், திருப்புல்லானி. நீங்கள் திருப்புல்லானி போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே நல்லா நிவர்த்தி இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் நானே 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து நிவர்த்தி கொடுக்கல. நான் பார்த்த கிளைண்ட்டுக்கிட்டே கேட்டேன், இல்லைங்க ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா, நிவர்த்தி கொடுத்தான்னு கேட்டேன். ராமேஸ்வரம் இல்லைங்க எனக்கு நிவர்த்தி தரல அப்படின்னாங்கன்னா, ராமேஸ்வரத்தில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ எல்லாருமே போய் பார்க்கலாம். ராமநாதசாமி போய் பார்க்கலாம், கடலில் குளிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அங்கே வந்து பித்ருதோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தலம் கிடையாது. அதே மாதிரி வந்து பித்ருதோஷத்துக்கு வந்து நிவர்த்தி பண்ண ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோயில் ஒன்று சொல்கிறேன். சென்னையில் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நென்மேலின்ற கோயில் இருக்குது. சென்னையில் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நென்மேலி அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே பெருமாள் கோயில் இருக்குது. பெருமாள் செங்கல்பட்டில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவில் போனீங்கன்னா நென்மேலி பெருமாள் கோயில் வாசலில் அவங்க வந்து இறக்கிடுவாங்க. நீங்கள் ராமேஸ்வரத்தில் போகக்கூடிய செலவும் ஆகாது, ராமநாதபுரத்தில் போகக்கூடிய செலவும் ஆகாது. மொத்த செலவும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 மட்டும்தான். 500 மட்டும்தான். பெருமாளோட பாதம் அங்கே இருக்குது. அங்கே போய் நான் போய் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு போய் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அப்பா ஒரு தடவை போய் கூட்டிகிட்டு போயும் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது அங்கே போய் கூட்டிகிட்டு பண்ணிட்டு வந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான தர்ப்பணம் மட்டும்தான் பண்ணுவாங்க. பித்ருதோஷத்துக்கு சூப்பராக நிவர்த்தி ஆகுது. அமாவாசை அன்றைக்கி நீங்கள் போகலாம். ஆனால் அமாவாசை அன்றைக்கி போனீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்கும். பித்ருதோஷத்துக்கு அங்கே வந்து நல்லா அருமையாக நிவர்த்தி பண்ணுற ரொம்ப வேலை கிடையாது. ஒரு 1/2 hour வேலை தான். நீங்கள் போகும்போது வேஷ்டி போகும்போது ஏதாவது ஒரு அந்த பருப்பு அரிசி தானத்துக்கு எதாவது வாங்கி போயிடணும். இல்லை என்னால் தானத்துக்கு வாங்கி போடலாம்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு 500 ரூபா வாங்கினீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லாம் கொடுத்துருவாங்க. மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். அங்கேயே வரும்போது சாப்பிட்டு வரலாம். நீங்கள் பொங்கல் அது காலங்கத்தில் பார்த்து பொங்கல் தை சாதம் போடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். பித்ருதோஷத்துக்கு அருமையாக நிவர்த்தி ஆகுது. அருமையான நான் ஒரு 2-3 கிளைண்ட் அமுச்சு விட்டேன். போயிட்டு வந்து நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த 12 பாவகத்தில் எந்தெந்த பாவத்தெல்லாம் எந்தெந்த கிரகம் பார்க்கலன்னு பாருங்கள். 9 கிரகத்தில் 12 அதாவது வந்து 12 கட்டத்தையும் பார்க்கணும். எல்லா கிரகமும் 12 கட்டத்தையும் நம்ம எல்லாம் நல்லா 7ஆம் பாவகத்தை எந்த கிரகமும் பார்க்காது. அவனுக்கு பாருங்கள் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். முதல்ல 9 கிரகத்துக்கும் 12 பாவத்தையும் பார்க்குறாங்களா, ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்க்குறாங்களா, இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த 9ஆம் பாவத்தில் பார்க்குறேன்னா பையன் அப்பா பாகத்தில் ரொம்ப சிரமப்படுவான். ஏன்னா 9ஆம் பாவம் தானே சொல்லுவாங்க தந்தை ஸ்தானம். அப்போ பையன் அப்பா ஆகக்கூடியதில் ரொம்ப சிரமப்படுவான். அப்போ 9ஆம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்கல. அப்போ அங்கே ஒரு அந்த சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நான் ஒரு அந்த 10 பாயிண்ட் கொடுக்குறேன், அது மட்டும் நோட் பண்ணிங்க. லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருப்பான். எந்நேரமும் இது சரியாக இருக்கா பார்த்துக்கிட்டே இருப்பான். முதல்ல வந்து லக்கணத்தில் வந்து லக்கணாதிபதி இருந்துட்டான்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் கட்டாயம் கனெக்ட் ஆகிரும்.
அதே மாதிரி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சு இப்போ பாருங்களா லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணம் நல்லா பலமடையுதுன்னு அர்த்தம். லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணம் பலம். அது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வந்துடணும். லக்கணத்தை பார்க்குறாருனால லக்கணாதிபதி எங்கே இருந்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் சரி லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்குறாரா லக்கணம் பலமடையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதக நல்ல சூப்பரான ஆயுள் உண்டு. ஏன்னா லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்துட்டாருன்னா ஆயுள் பலம் இருக்குது. ஆயுள் பலம் நல்லாயிருக்கும். நல்ல உடல்நல ஆரோக்கியம் எல்லாருக்கும் இருக்கும். எங்கே போனாலும் சரி தன்னை பற்றி தான் ரொம்ப ரொம்ப தர்ப்பணம் பேசிகிட்டே இருப்பார். எங்கே போனாலும் வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் பேசிகிட்டே இருப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குது பரிசு வாங்குவார். சப்போஸ் ஜாதகர் எங்கன்னா ஸ்கூல் போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா ஒரு எந்த போட்டியில் கலந்துருந்தாலும் சரி இப்போ பரிசு வாங்குவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வைப்பார். லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்துட்டார்னா இவர் வந்து மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வைப்பார். மேரேஜ் இப்படி இப்போ கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, இவர் லக்கணாதிபதி லக்கணத்தை இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று செஞ்சு வைப்பார். ஃபுல் சார்ஜ் மாதிரி இப்போ இவர் எங்கே போனாலும் அந்த இடத்துல அந்த கூட்டம் கூட்டிடும். இவர் ஒரு காலங்கத்தில் ஒரு அந்த மளிகை கடைக்கு போனாலும் சரி, எங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கூட்டம் கூடும். ஆனால் என்ன ஒன்று, லக்கணாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறோ அந்த பாவம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எவ்வளோ செஞ்சாலும் ஒரு அந்த இது இருக்காது, திருப்தி இருக்காது. லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தான்னா ஜாதகம் என்ன தான் கடுமையாக போராடணும் திருப்தி இருக்காது. அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து லக்கணாதிபதி 2 லக்கணாதிபதி வந்து 2க்கு போனான்னா ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பண நோக்கம் உடையவராக தான் இருப்பார், பொருளாதார நோக்கம் உடையவராக தான் இருப்பார். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், ஏன்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். அப்போ 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தினால இவர் வந்து யாருக்காவது வந்து வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை எப்படியாவது பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். அந்த வாக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும்னுவார். 2ஆம் இடத்துலேருந்து பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து குடும்பத்தில் யாரும் சின்ன வயசில் யாராவது வந்து இறந்து போனவங்க இருப்பாங்க, சின்ன வயசில் இறந்து போனவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா தேவையான தண்ட செலவு, மருத்துவ செலவு, எதுக்கு அடுத்தா செலவு மேலே செலவு வந்துகிட்டே இருக்கும். லக்கணாதிபதி 2ல் இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்கணம் கட்டாயம் கனெக்ட் ஆகும். லக்கணாதிபதி 2ல் இருந்தாங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்கணம் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி வந்து லக்கணாதிபதி 2ல் இருந்தானா இவர் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. லக்கணாதிபதி 2ல் இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி 3ல் இருந்தாலும் சரி, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இப்படி போட்டாருன்னு மாட்டிப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 3ல் லக்கணாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தேன்னா ஜாதகர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பயணம் போயிட்டே இருப்பார். அவருடைய முயற்சி தைரியம் எல்லாமே வெற்றி பெறும், சூப்பராக இருக்கும். அவருடைய எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி தான். சிடி எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு எது எடுத்தாலும் ஓகே தான். அதனால் வந்து லக்கணாதிபதி 3ல் இருந்தானா மாமனார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடம் தான் மாமனார். அப்போ மாமனாருக்கும் இவருக்கும் சுமூகமான உறவு இருக்கும். மாமனாருக்கும் இவருக்கும் சுமூகமான உறவு இருக்கும். அதனால் வந்து லக்கணாதிபதி 3ல் இருக்கிறது வந்து அவர் கூட பிறந்த, அதாவது வந்து 3ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்து புதன் இருந்தாலும் தம்பியோ தங்கையோ உண்டு. 3ஆம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்து அங்கே வந்து புதனை உட்கார்ந்தாலும் தம்பியோ தங்கச்சியோ கட்டாயம் உண்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம் 3 கோடி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க லக்கணத்தில் இருக்கார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை ஆகி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு வந்துடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு என் தம்பி பிறந்தான். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, அந்த பரிவர்த்தனை உள்ளே வரும்போது எடுத்து கரெக்டாக பாருங்கள் என் தம்பி பிறகுறான். அந்த கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்கள். அந்த கிரகம் நீ என்ன தான் சொன்னாலும் இன்றைக்கி இல்லாட்டாலும் நம்ம ஜாதகத்தில் கொடுப்புன்னு அனுபவிக்கணும் விதி இருந்துங்கன்னா கிரகம் கட்டாயம் கொடுத்துட்டு போயிடும். நல்லவன் கெட்டவன் இவன் வந்து அதெல்லாம் பார்க்காது. கிரகத்துக்கு யாராக இருந்தாலும் சின்ன பிறந்த குழந்தையாக இருந்தாலும் 98 வயசு கிழவன் வந்து எல்லாருமே கிரகத்துக்கு ஒன்று தான். நம்ம தான் வயசானவன் பாவம் ஐயோ குழந்தைன்னு சொல்லுவோம். கிரகத்துக்கு அதெல்லாம் கண்ணை மூடி அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், தூக்கிடாகணுன்றோம். அந்த மாதிரி வந்து கிரகத்துக்கு எல்லாருமே ஒன்று தான். நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி நடக்கலை அப்படின்னும், நாளைக்கு கட்டாயம் நடக்கும். அதுக்கு தான் ஜோசியம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல போகிறது தான் ஜோசியம். அதுக்கடுத்து லக்கணாதிபதி 4ல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாமே உண்டு. லக்கணாதிபதி 4ல் இருந்துட்டான்னா ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா சொத்து உண்டு. இப்போ லக்கணாதிபதி 4ல் இருந்துட்டான்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் வந்துடும். லக்கணாதிபதி 4ல் இருந்தால் கடகராசி கடகலக்கணம் இதெல்லாம் கட்டாயம் வந்துடும். சந்திரனோட ராசியோ, அதாவது வந்து சந்திரன் நட்சத்திரமும் எப்படியாவது வந்து கரெக்டாக வந்துடும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் எப்படியாவது முன்னே வந்துடும். இப்போ அதே மாதிரி லக்கணாதிபதி வந்து இதில் இருக்க 4ல் இருக்குன்னா 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சொந்த தொழில் பண்ணணும், தொழில் செய்யணும் இருக்கும். மாமியார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். மாமியார் மேலே ரொம்ப பாசமாக ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் இருக்கிறது, சங்கம் அரசியலில் இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணிலாம் இருப்பாங்க.
நாளைக்கு குழந்தை பிறக்கும்போது ஒரு அந்த மருத்துவ சொல்லி கொடுத்துரும், மருத்துவ சொல்லி கட்டாயம் கொடுத்துரும். ஏன்னு கேட்டீங்க, என்ன லக்கணத்து 5க்கு 12 மரியாதை லக்கணாதிபதி. அப்போ வந்து நாளைக்கு வந்து பிறக்க குழந்தைக்கு ஒரு அந்த மருத்துவ சொல்லி கொடுத்துரும். இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 5ஆம் இடத்துல, லக்கணாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் சூப்பர். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 5, 11, 9ஆம் இடம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி இருந்துட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ லக்கணாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் பூர்வீக சொத்து உண்டு. ஜாதகருக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் குலதெய்வ அனுகிரகம் உண்டு, குலதெய்வ அனுகிரகம் உண்டு. கட்டாயம் பார்த்தீங்கன்னா காதலிப்பார். ஏதாவது ஒரு இல்லை, அதாவது மற்றவங்க காதலிங்களோ இல்லையோ இவர் காதலிப்பார். ஒருதலை காதலாக அது கட்டாயம் இருக்கும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒருதலை காதலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட சாயல் இருக்கும் ஜாதகம். ஏன்னா கேட்டிங்கன்னா லக்கணாதிபதி 5ஆம் இடத்துக்கு போகும்போது 5ஆம் இடம் தான் தாத்தா, 5ஆம் இடம் தான் தாத்தானால அந்த அவருடைய சாயல் தாத்தாவோட அங்கம் இவருக்கு கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி லக்கணாதிபதி 5ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த தாத்தாவுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருந்தது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வரது வாய்ப்பு இருக்குது. லக்கணாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் சரி, ஜாதகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த வேலை சூப்பராக பண்ணும். 5ஆம் அதிபதி சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி சரி சூப்பர். அதே மாதிரி லக்கணாதிபதி 5க்கு போனாலும் 5ஆம் அதிபதி லக்கணத்தில் வந்தாலும் சூப்பர். அதுக்கடுத்து பாருங்கள், அவங்க வீட்டில் பார்த்தா சிம்ம ராசி சிம்ம லக்னம் வந்துடும். லக்கணாதிபதி 5ல் எடுத்தாங்கன்னா அவங்க வீட்டில் சிம்ம ராசி சிம்ம லக்னம், சூரியனோட ராசி, அதாவது வந்து இப்போ சூரியன் நட்சத்திரம் எல்லாமே வந்துடும். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 6ல், லக்கணாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை தான். முதல்ல ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் போகணும். சொந்த தொழில் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் முதல்ல வேலைக்கு தான் போகணும். 6ஆம் இடத்துக்கு வந்து சனி சம்மந்தப்பட்டால் ஜாதகர் வேலைக்கு தான் போகணும், தொழில் பண்ணக்கூடாது. 6ஆம் இடத்துக்கு சனி சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வேலைக்கு தான் போகணும். இது ஒன்று. அதே மாதிரி வந்து லக்கணாதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால ஜாதகர் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கடன் எல்லாம் கொடுத்துரும். வம்பு வழக்கு கடன் கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் கொடுத்துரும். இப்போ லக்கணாதிபதி 6க்கு போகிறாரு. அப்போ இவரை என்ன சொல்லுவாங்க, சண்டைக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 6ஆம் இடம் தான் வம்பு வழக்கு. அதே மாதிரி ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுங்களா 3ஆம் இடம் தான் மாமனார் சொத்து. அப்போ பாருங்கள் 3க்கு 4. அப்போ பாருங்கள் மாமனாரோட சொத்து கிடைக்கும். மாமனாரோட சொத்து கிடைக்கும். இவர் வந்து எங்கே வேலைக்கு போனாலும் சரி அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சாப்பாடு இருக்கும். இவர் எங்கே வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பளமும் சேர்த்து கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு இவர் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும். லக்கணாதிபதி 6ல் இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்தால் முன்னேற்றம் கிடையாது. லக்கணாதிபதி 6க்கு போயிட்டாருன்னா 6, 8, 12 லக்கணாதிபதி மறையும் போது உள்ளூரில் முன்னேற்றம் கிடையாது. அவர் வந்து உள்ளூரில் முன்னேற்றம் இருந்தார்னா அவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் டோட்டலாக இழந்துருவார். லக்கணாதிபதி 6, 8, 12 இருக்கும்போது உள்ளூரில் முன்னேற்றம் கிடையாது சொல்லிடணும். இல்லைங்க உள்ளூரில் முன்னேற்றம் கிடையாதுங்க, வெளியூரில் முன்னேற்றம் இருக்குங்க அப்படி சொல்லிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 7ல், லக்கணாதிபதி 7ன்னும் போது எல்லாருக்குமே இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வந்து இப்போ மேரேஜ் நடக்குமா, எப்படி இருக்குங்க மேரேஜ் நடக்குமான்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு மட்டும் ஒரு அந்த சின்ன ரூல் ஒன்று தரேன், அது மட்டும் நோட் பண்ணிங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி லக்கணாதிபதி 7ஆம் அதிபதி சாராக வாங்கியிருந்தா, லக்கண புள்ளியாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதியாக இருந்தாலும் சரி 7ஆம் அதிபதி சாராக வாங்கியிருந்தா அவனுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் உண்டு. கல்யாணம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுவான். தாலி கட்டுறதுக்கு போயிடுவோம். ஏன்னா லக்கண புள்ளி 7ஆம் அதிபதி சாரை வாங்கியிருக்கு. இப்போ பாருங்கள் மேஷ லக்கணம் லக்கண புள்ளி பாருங்கள் பரணி நட்சத்திரம் சாரை வாங்கியிருந்தா கட்டாயம் அவனுக்கு வந்து மேரேஜ் உண்டு. 7 கோடி சாரம். அப்போ கட்டாயம் மேரேஜ் உண்டு. லக்கணாதிபதி செவ்வாயங்க பரணி நட்சத்திரம் வாங்கியிருந்தா 100% அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் இருக்குது அப்படி சொல்லிடலாம். ஆனால் இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2ஆம் இடம் தான் குடும்பம். இப்போ 2ல் கேது இருந்தால் வச்சுக்கோங்க, எல்லாம் குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வர மாட்டார். 2ல் கேது இருந்துட்டாலே குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரம் குடும்பத்தில் உள்ளே கொண்டு வர மாட்டார். 2ல் ராகு இருந்தால் கொண்டு வந்துடுவார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அது ஓகே, டக்குன்னு அவளுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் 2ல் கேது இருக்குது. அவங்க வீட்டில் பார்த்தா திக்கி பேசுகிறவங்க இருப்பாங்க. எனக்கு 2ல் கேது, நான் எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது. லக்கணத்தில் 2ல் கேது இருந்தால் அவங்க குடும்பத்தில் திக்கி பேசுகிறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு புதனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை. புதன் தான் நாக்கு. அப்போ புதன் சாரத்தில் எந்த கிரகமும் இல்லைனாலும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திக்கி பேசுகிறவங்க இருப்பாங்க. இல்லை அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் இந்த மாதிரி கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா வச்சு படிப்பில் ஒரு சின்ன இது வந்து தடை வந்துடும். அவங்களுக்கு வந்து படிக்கிற காலத்தில் ஒரு சின்ன தடைகளை கட்டாயம் சந்திக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா புதனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை.
நான் வந்து 12th முடிச்சிட்டோடனே 2 வருஷம் பிரேக் ஆகிடுச்சு. 12th முடிச்சிட்டோடனே ஐடிஐ டிப்ளமா செய்கிறதுக்கு 2-3 வருஷம் பிரேக் ஆகிடுச்சு. நான் என்ன தான் படிக்கணும்னு பார்க்கணும், படிக்க முடியல, தடை வந்துடுச்சு. அந்த அந்த கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனிக்கு இது 12ஆம் இடத்தை பார்த்ததுன்னா கால் அடிபடும். சனி செவ்வாய் சனிக்கு இது 12ஆம் இடத்தை பார்த்தா கால் கட்டாயம் அடிபடும். எனக்கு சனிக்கு இது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குது, கால் அடிபடுது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மரண வலி, மரண அவஸ்தை. நான் ஒரு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உணர்ந்தேன். ஒரு அந்த இதில் போகும்போது வண்டியில் ட்ரெயினில் போகும்போது வண்டியில் சீட் ஃபுல்லாகி போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், படிக்கட்டில் உட்காந்துட்டு போனேன். என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து இப்போ என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, தம்பி வண்டி வேகமாக சோழன் எக்ஸ்பிரஸ் வண்டி வேகமாக போயிட்டுருக்குப்பா, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த காலை தூக்குப்பானார். அவர் காலை தூக்குன்னு சொல்லணும்னா என் கால் அன்றைக்கே கட்டாயிருக்கும். வண்டி போகிற ஸ்பீடில் பிளாட்ஃபார்மில் கால் அப்படியே உரசுது. அந்த கால் கட்ட விரல் ஃபுல்லாக ஒரு சரியான அடி, நல்ல அடி. அந்த கிரகம் எப்படி வேலை செய்து பாருங்க. நீங்கள் இன்றைக்கி என்னன்னாலும் நாளைக்கு கட்டாயம் நடக்கும்னு சொல்லிடலாம். நீங்கள் சனிக்கேது சனி செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்த்தா கால் கட்டாயம் அடிபடும், காலில் ஒரு பின்ன தேது கொடுத்துரும். எனக்கு கட்ட விரல் அடிச்சுன்னு போனவொடனே ரத்தம் ஊற்றுது ஃபுல்லாக. காலை தூக்கிட்ட உடனே கையில் வர பணம் இல்லை. கையில் வரும் பணம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 350 தான் பணம் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை அது. அப்போல்லாம் எனக்கு வந்து A to Z எனக்கு ஜோசியத்தில் எதுவுமே தெரியாது. எனக்கு எங்கள் தாத்தா தான் ஜோசியர், எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலில் ரத்தம் ஊற்றுது, பிடிச்சி கட்டுறேன், ரத்தம் நிற்கவே இல்லை. ஏன்னா பாருங்க பிளாட்ஃபார்மில் அடிக்குது, கால் அடிக்குது. அடித்த உடனே கால் கட்ட ரத்தம் ஒன்று வச்சு கட்டுறேன், நிறுத்த மாட்டேது. அங்கே என் கூட வந்தவன் ட்ரெயினில் இருக்கிறவங்களாம், தம்பி நான் காசு தரேன், முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னாங்க. கால் நடக்க முடியல, காலுக்கு நல்ல சரியான மண்டை உச்சியில் மண்டு ஏறுது வலி. காலை செருப்பு தூக்கின்னு அன்னைக்கு ஒரு நாள் நான் பட்ட மரண அவஸ்தை. இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 செகண்டில் போகலாமா? எனக்கு 1/2 hour ஆச்சு. உட்காந்து போனேன். அங்கே போய் செங்கல்பட்டு ஜிஹெச்சில் என்ன பண்ணாங்க, இப்போ எல்லாம் பார்த்துட்டு காலைல ஊசி போட்டாங்க, சாப்பிடல, மயக்கம் கிருக்குன்னு அடிக்குது. இங்கேருந்து எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கத்துருச்சு. அங்கேருந்து தண்ணி குடிக்கலான்னு போனேன். 1/2 hour ஆச்சு. யாருமே வந்து இந்தாங்க தண்ணி எடுத்து கொடுக்கல. அந்த கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கன்ற. நம்ம இனி சொல்லுவோம் நம்ம நல்லா இருக்கோம் அது அப்படின்ட்டு. அந்த கிரகம் ஜாதகம் அமைப்புனா நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்க்க யாருக்கு இருந்தாலும் சரி, குரு சுக்கரன் குரு சந்திரன் சேர்க்க 1, 5, 9 எப்படி இருந்தாலும் சரி, கட்டாயம் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். இப்போ சுகர் வந்துடும். சுகர் கன்ஃபார்மாக வந்துடும். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு சுகரு, எங்கள் அம்மாவுக்கு சுகர், எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரு சந்திரன். சுக்கரனுடைய ஸ்டாரில் குரு இருந்தாலும், குருவோட ஸ்டாரில் சுகர் இருந்தாலும் சுகர் கன்ஃபார்ம் 100% எழுதி கொடுத்துருங்க. 60 வயசு எங்கள் அப்பாவுக்கு 60 வயசுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில் எல்லா அவசியம் பட்டார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனியோட 10ஆம் பார்வையில் சந்திரன் இருக்கார். அவர் வாழ்க்கையில் ரிட்டையர் ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கு நேரில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அவுட்டுங்க. அதனால தான் கோயில் என்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, சனி பகவானுக்கு நேருக்கு நேராக நின்று வந்து பார்த்தீங்கன்னா வணங்கக்கூடாது, சனி பகவானுக்கு நேருக்கு நேர் நின்று கும்பிடக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும் சைடாக நின்று கும்பிடணும். சனிக்கு நேரில் சந்திரன் இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் சரி, அந்த கிரகம் அங்கே வந்து அவுட்டு, வேலை செய்யாது உள்ள ஆனால் பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக பார்க்கணுன்னா சிறப்பு. அது சனியோட பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக இருந்தால் சிறப்பு, 10ஆம் பார்வையாக சிறப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் பாவம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ லக்கணாதிபதி 7க்கு போகிறதுனால ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுற யோகம் உண்டு. இவர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைன்ற யோகத்தில் கூப்பிடுவாங்க. இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மேரேஜ் புரோக்கர் சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மண்டபம் சம்மந்தப்பட்டது வச்சு நடத்தினது, அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க. லக்கணாதிபதி 7க்கு போனார்னா ஜாதகர் எப்போ பார்த்தாலும் இது சரி இருக்கா அது சரிக்கா ஏதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இது நல்லா இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, இது ஏன் இப்படி இருக்கா, அது ஏன் இப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். லக்கணாதிபதி 7ல் இருந்தேன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசி நட்சத்திரம் கட்டாயம் உண்டு. துலா ராசி துளாராக்கணும் கட்டாயம் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 8ல், லக்கணாதிபதி 8க்கு போகிறது நல்ல யோகம் தான், அது ஒன்றும் பாதிப்பு. ஆனால் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க வீட்டு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க கட்டாயம் உண்டு, இறந்து போனவங்க கட்டாயம் வந்து உண்டு. 8ல் இருக்கிறது 2ஆக பார்க்கறதுனால இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பெட்ரோல் பங்கு, சினிமா தியேட்டரு, குவாரி, ரைஸ் மில்லு, இது சம்மந்தமான ஏதாவது ஒரு வருமானம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடம் தான் பெட்ரோல் பங்கு.
அப்போ லக்னாதிபதி 8க்கு போகிறதுனால இவங்க வீட்டில் ஃபேமிலியில் முன்னோர்கள் வெளில பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தது, சினிமா தேட்டர் வேலை பார்த்ததுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை அதே மாதிரி வந்து 8ஆம் லக்னாதிபதி 8க்கு போனதுனால வாழ்க்கையில் ஒரு விபத்து, ஒரு கண்டம், வழக்கு கட்டாயம் சந்திச்சு ஆகணும். ஏதாவது உள்ளே பாத்ரூமில் போகும்போது பார்த்தீங்கன்னா வலிக்கு விழுந்தது, அந்த மாதிரி லக்னாதிபதி 8க்கு போனார்னா கட்டாயம் வந்து குடும்பத்தினால ஒரு அவமானம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 8க்கு போய் 2ஆக பார்க்குது. அப்போ 2ஆக பார்க்கும்போது குடும்பத்தினால ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம் கட்டாயம் உண்டு. லக்னாதிபதி 8ல் இருந்தாங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இருக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுடைய 4ஆம் அதிபதி விருச்சிகத்தில் யாருக்காவது இருக்கா? ஒரு இந்த சின்ன டிப்ஸு, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 4ஆம் அதிபதி விருச்சகத்தில் இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனை உங்கள் வீட்டுக்கு மாதம் 3 வந்து தான் பாத்ரூம் போகும். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நாயோ பூனையோ நேராக உங்கள் வீடு தேடி வந்துட்டு போய் தான் பாத்ரூம் போயிட்டு போவோம். இது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அமைப்பு இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அமைப்பு இது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடியை 2nd ஃப்ளோரில் கூட இருக்கோம். கரெக்டாக கீழேருந்து மாடியை 2nd ஃப்ளோரில் வந்து பாத்ரூம் போயிட்டு போவோம். இதெல்லாம் அந்த ஒரு கரெக்டாக அந்த கிரக அமைப்பு கரெக்டாக கொடுத்தது. நாய் பூனை அந்த மாதிரி ஒரு அந்த இது கொடுத்து கிரக அமைப்பு கொடுத்தது. லக்னாதிபதி 8ல் இருந்தாங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் கட்டாயம் வந்துடும். செவ்வாயோட நட்சத்திரம் மாதிரி கட்டாயம் வந்துடும். இப்போ அதே மாதிரி லக்னாதிபதி 8க்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக வருமானம் இருக்கும். ஜாதகருக்கு மறைமுக வருமானம் இருக்கும். உள்ளூரில் முன்னேற்றம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 9ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். லக்னாதிபதி 9ல் இருக்கிறது நல்ல 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 சௌபாக்கியங்கள் அனுபவிக்க பிறந்தவர் அப்படி சொல்லலாம். தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். குருநாதர், ஏன்னா 9ஆம் இடம் தான் குருநாதர். அப்போ வந்து 9ஆம் இடத்துக்கு போகும்போது குருநாதர் மேலே ரொம்ப பற்றார். 9ஆம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்துட்டாருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு லக்னாதிபதி 9ல் இருந்தால் நீங்கள் 2-7 முதல்ல பார்க்கணும். லக்னாதிபதி 9க்கு வராருன்னா நீங்கள் 2-7, ஏன்னா திடீர்னு என்ன பண்ணணும், இப்போ 2ஆம் தரம் குத்துரும். 2-7 கெட்டு போச்சு. லக்னாதிபதி 9க்கு வந்துட்டார், லக்னாதிபதி 9க்கு போகிறாரு, 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துட்டாலும் நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் எப்படி இருக்குது. 2-7 கெட்டு போச்சுன்னா கட்டாயம் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா லக்னாதிபதி 9க்கு போகும்போது ஜாதகம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு புள்ள வந்துடும். அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு புள்ள கட்டாயம் வந்துடும். ஆனால் 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். இது கெட்டு போச்சுன்னா 2ஆம் தரத்துக்கு குத்துரும். இப்போ வந்து 9ஆம் அதிபதி வந்து லக்னத்தை நீசம் மாட்டார், சூரியனு நீசம் மாட்டார். அப்பாவுக்கு உங்களுக்கு ஆவாது சொல்லக்கூடாது. எனக்கு 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் நீசம். எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் உலகமே. எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்த ஜோதிடர் ஒரு 3/4 பேர் 190 அப்பாவுக்கு உங்களுக்கு ஆவாதா, ஏன்னா எனக்கு சூரியனும் நீசம் சுக்கிரன் நீசம் ஆவாதான் கேட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் உலகம். லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய உறவு மேலே தான் நம்ம பாசமாக இருப்போம். ஏன்னா 9ஆம் அதிபதி லக்கணத்தை தேடி வருது. அப்பாவும் என் மேலே தான் உயிராக இருந்தார். அப்பாவும் சரி நானும் சரி ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட எதுவாக இருந்தாலும் ரொம்ப எங்கே போனாலும் சரி அவர் இல்லாமல் நான் போக மாட்டேன், நான் இல்லாமல் அவர் போனால் அந்த மாதிரி இருப்பார். அதனால் லக்னாதிபதி 9ஆம் அதிபதி இப்போ எப்படி நீசம் பண்ணாலும் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு ஆவாதான் மட்டும் கேட்டாதீங்க. அந்த மாதிரி கேட்குற மாதிரினா சூரியன் சனி சேர்க்க உள்ள ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆவாது சொல்லலாம். இதில் வந்து ராமேஸ்வரில் போய் திலவம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் சனி சேர்க்க இருக்கணும். சூரியன் சனி சேர்க்க இருந்து குரு பார்க்கணும். சூரியன் சனி சேர்க்க இருந்து குரு பார்த்தா மட்டும்தான் திலவமம் பண்ணணும். சூரியன் சனி சேர்க்கை இருந்து இதில் பார்த்தீங்கன்னா சனி நீசம் அஸ்தமனம் ஆகணும். சனி நீசம் அஸ்தமனம் ஆகி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் சரி குரு பார்த்துட்டாரு மட்டும்தான் நீங்கள் ஓமம் திலவமம் பண்ணணும். இல்லை நீங்கள் திலவமம் அவர் குரு பார்க்கல அப்படின்னா நீங்கள் திலவமம் நீங்கள் 30,000 இல்லை 30 லட்சம் கொடுத்தா கூட திலவமம் பண்ணுறது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். திலவமம் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் வேணால் சொல்கிறப்ப ராமேஸ்வரத்துக்கு யாருமே அனுப்பாதீங்க. ராமநாதபுரம் திருப்புல்லானிக்கு அனுப்புங்க. அங்கே நல்லா கேட்குது. திருப்புல்லானி சேதுக்கரை அங்கே நல்லா கேட்குது. அங்கே எவ்வளோ செலவாகுன்றது அங்கே கேட்கக்கூடிய இதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு என்ன சம்மந்தம், நான் வந்து போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுமே தவிர இது அதுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது. அது ஒன்று. அதே மாதிரி வந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா தனுசு ராசி தனுசு லக்னம் கட்டாயம் வந்துடும். 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதி 9ல் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் வீட்டு பிள்ளை, தர்மகர்த்தா வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதகர் எல்லா சௌபாக்கியம் அனுபவிக்க பிறந்தவர். 9ஆம் இடத்துல பாருங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து பாருங்கள் கூட பிறந்த சகோதரர் இருந்தாலும் சரி மாமனார் இருந்தாலும் சரி ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க.
இவங்க அம்மா வந்து ஏதாவது ஒரு அந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க, இவங்க அம்மா தாய் வந்து ஏதாவது ஒரு அந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க. அது ஒன்று. லக்னாதிபதி வந்து 9க்கு போகும்போது சொந்த தொழில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 12ல் மறையுது, 10க்கு 12. அப்போ சொந்த தொழில் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன சின்ன லாஸ் கட்டாக சந்திப்பாங்க. இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து லக்னாதிபதி 10ல் இருந்தாருன்னா ஜாதகர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய தான் அவருடைய மைண்ட் செட் ஓடிட்டே இருக்கும். லக்னாதிபதி 10க்கு போயிட்டாருன்னா ஜாதகர் முதல்ல நான் வந்து என்ன பண்ண பார்ப்பாரு, தொழில் பண்ணணும்னு தான் பார்ப்பாரு. முதல்ல தொழில், அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வரும். ஆனால் அவர் மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல வேலை தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. உங்ககிட்ட யாராவது வந்து நான் வந்து என்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உனக்கு முதல்ல என்னென்ன தெரியுன்றது முதல்ல ஒரு வந்து லிஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் பாட்டுன்னு எடுத்த கவுத்தன்னு வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன ஏதாவது வந்து லாஸ் ஆகி போச்சுன்னா இவர் தான் சொன்னார், ஜோசியர் தான் சொன்னார் சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பழைய தூக்கி போட்டுருவாங்க. முதல்ல உனக்கு என்னென்ன தொழில் தான் தெரியும், அந்த தொழிலில் உனக்கு முதல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா கேளு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அதாவது வந்து மளிகை கடை நடத்துறதுனா மளிகை கடை நடத்துறது சாமானியம் கிடையாது. அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மாற்றி பொருளை மாற்றி கொடுத்துருவாங்க. அதாவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னங்க இப்படி இருக்குது, பருப்பு சாம்பார் வேகலை, அது வேகலை, இது வேகலைன்னுவாங்க. நேராக என்ன பண்ணுவோம், கடைக்காரன் தான் தூக்கிடுவோம். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வரக்க ஒரு சப்ளை தான் அவன் நம்ப தரான். அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கணும்னு தெரியணும். ஒரு மளிகை கடை வைக்கிறதுனால பால் பூத்து வைக்கிறதுனாலும் சாமானியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்க்க யாருக்கு இருந்தாலும் அவங்க சொந்த தொழில் பண்ணணுன்ற எண்ணம் வந்துடும். உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் தொழில் பண்ண வரேன்னு கேட்டான்னா அவன் என்ன தொழில் சொல்கிறானோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். நான் வந்து மளிகை கடை சம்மந்தமாக நடத்தினாங்கன்னா இல்லைப்பா நீ மளிகை கடை நடத்தாத சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணு, என்ன வியாபாரம் பண்ணு. இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடை வைக்கணுமா கேட்பான். அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சொல்லணும். இப்போ இல்லைப்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடை வைக்காத பால் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணு. அவன் என்ன சொல்கிறானோ சந்திரன் சனி சேர்க்க என்ன சொல்கிறானோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள், கரெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி சந்திரன் சனி சேர்க்க யாருக்கு இருந்தாலும் சரி, திங்கக்கிழமை வரக்கூடிய சனியோட நட்சத்திரங்கள், சனிக்கிழமை வரக்கூடிய சந்திரன் நட்சத்திரங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா தை சாதம் தானமாக படலாம். ஒருத்தருக்கு இந்த மாதிரி தான் கொடுக்க சொன்னேன், ஒரு அந்த 1 இயர் கொடுக்க சொன்னேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கலை, ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு 1 இயர் கொடுத்துருவாங்க, தை சாதம் கொடுத்துருவாங்க, ஒரு 8 பேருக்கு மட்டும் கொடுங்கன்னா நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடந்து எனக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டாங்க. மேரேஜ் நடந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் நடந்துச்சிங்க. அதே மாதிரி நம்ம மெயின் வந்து நமக்கு சொல்லக்கூடிய வாக்குப்பளிதல் இருக்கணும். காலையில் எழுந்த உடனே 9 நவகிரக மந்திரம் சொல்லுங்கள். யாருக்கா நவகிரக மந்திரம் தெரியுமா இல்லை சொல்லணுமா? எல்லாம் தெரியுமில்ல. அப்படி தப்பு நவகிரக மந்திரம் சொல்கிற மாதிரி நான் நோட் பண்ணிங்க. நான் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு சூரியன் நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறமா வேணா யூடியூப்பில் பார்த்து எழுதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜபாங் குசும சங்காசம் காசிபேயன் மகாத்யுதியம் தமோரிம் சர்வ பாபகனம் பரணதோஸ்மி திவாகரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தத்தி சூங்க துஷாராபம் ஷீரோர் தாரம சம்பவம் நமாமி சுசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பாஸ் பண்ணி எழுதிங்க. தேவானஞ்ச ரிஷினாஞ்ச குரும் காஞ்சன சன்னிவம் பக்தி பூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு அட்டகாயம் மகாவீரம் சந்திராதித்ய அட்டகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்திகா கர்ப்ப சம்பூதம் தம் நமாமி பிரணமாமியகம். அதுக்கடுத்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா பிரியங்க கலிகா சயமம் ரூபேனா பக்தி ரூபேனா மத்தியம் புதம் சோம்யா குணோபேதம் தம்புதம் பிரணமாமியகம். அதுக்கடுத்து சுக்கரன் இமுகுந்த இமுர்னா லாபம் தைத்தியனாம் தைத்தியனம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பாரகமம் பிரணமாமியகம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா பராச புஷ்ப சங்காசம் தாரக கிரகமஸ்தகம் ரௌத்ராட் மகங்கோரம் தம் கேதும் பிரணமாமேகம். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீலஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் இச்சாயா மார்த்தாண்ட சம்பூதம்
இச்சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். அதுக்கடுத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பற்றி தானி கர்ப்ப சம்பூதம் வித்யுட் காந்தி சமப்பிரபம் குமாரம சுக்தி அஸ்தம்ச மங்கலம் பிரணமாமேகம். இந்த 9 நவகிரக மந்திரத்தை ஒரு நாளைக்கு 9 முறை சொல்லணும். 9 முறை சொல்லணும். இல்லைங்க 9 முறை என்னால் சொல்ல முடியாது, பார்த்தீங்கன்னா 3 முறையாவது சொல்லணும். 3 முறை சொல்லும்போது உங்களுடைய வாக்குப்பளிதம் ரொம்ப பலமாகும். உங்களுடைய வாக்குப்பளிதம் கட்டாயம். இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா, நான் வெறும் இவருடைய ஜாதகம் பார்க்கல, வெறும் பிரசனத்தை மட்டும்தான் வச்சு சொன்னேன். அன்றைக்கி வரக்கூடிய கோச்சாரத்தை வச்சு பிரசனம் மட்டும் தான் பண்ண சொன்னேன். கட்டாயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது கொண்ட உண்டு. நான் பிரசனத்தை மட்டும் தான் வச்சு சொன்னேன். 2வது கொண்ட உண்டுங்கண்ணா சொன்ன மாதிரியே போன வாரம் எங்கள் வீட்டுக்கு 2-3 நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்து, சார் நீங்கள் சொன்னது எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, எங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காங்க வந்து சொல்லிட்டு இப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு. எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. நான் சொல்லி 2 வருஷம் ஆகுது. நான் 2026 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தேன். 2026 உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கி இருக்குது. இதை கூட நம்ம ஐயா கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இருக்குங்க குழந்தை பாக்கி இருக்குங்க அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக போச்சு. வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறார். வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார். என்னை விட வயசில் பெரியவர் தான் இருந்தாலும் ஜோதிடர் அந்த இது மரியாதை கொடுக்குறா பார்த்தீங்களா, எனக்கே ஒரு ஆச்சரியமாகி போச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வாக்குப்பளித்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து லக்னாதிபதி வந்து 10ஆம் இடத்தை போய் பாருங்கள். 10ஆம் இடத்த மாமியார் ஸ்தானம். அப்போ வந்து லக்னாதிபதி 10க்கு போகும்போது பாருங்கள், கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் மாமியார் வீட்டில் போய் வந்து ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி செட்டில் ஆகிடுவார். ஏன்னா 10ஆம் இடம் தான் மாமியார் இருந்தவங்க, அவங்களும் இவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. 10ஆம் அதிபதி வந்து லக்கணத்தில் இருந்தார்னா மாமியார் இவர் வீட்டோடு செட்டில் ஆகிடுவார். 10ஆம் அதிபதி லக்கணத்தில் வந்தார்னா அந்த ஸ்தானம் மாமியார் ஸ்தானம் இவரோட தேடி வருது. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குது. வீட்டில் இருந்தே தொழில் பண்ணுறாங்க, வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருந்தே தொழில் பண்ணக்கூடியவங்க கட்டாயம் உண்டு. லக்னாதிபதி 10க்கு போய்ட்டோன்னா மகர ராசி மகர லக்னம் வீட்டில் கட்டாயம் உண்டு. யாரா மகர ராசி மகர லக்னம் யாராக பிறந்திருக்கீங்களா? வாழ்க்கையில் வந்து ஏன்டா உயிரோடு இருக்கணுன்ற கட்டாயம் நினைக்க வச்சிடும். வாழ்க்கை பூரா போராடம் தான். நான் மகர ராசி தான், எனக்கு அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகம் அப்படி செய்ய வச்சுது. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன 10ஆம் இடம் கால பசத்துக்கு 10ஆம் இடம் அங்கே வந்து பாருங்கள் சனி பகவான் ஆட்சி பெறாரு. செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடம் மெயின் வந்து பாருங்கள் குரு நீசமாகக்கூடிய இடம். அப்போ குரு நீசமாகனால இவங்க எத்தனை கோயிலுக்குள்ள ஏறி இறங்கினாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் என்ன யாக ஓமம் தலைகீறு நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் வேலை செய்யாது. நான் இந்த 10 வருஷத்தை நான் போகாத கோயிலே கிடையாது. மகர ராசி ஒரு சின்ன ஸ்பார் கூட கிடையாது. லக்னாதிபதி மகரத்தில் இருந்தாலும் இந்த இது பொருந்தும். லக்னாதிபதி மகரத்தில் இருந்தாலும் கட்டாயம் பொருந்தும். கும்பராசி கும்பலக்கணம் யாராக இருக்கீங்களா? வாழ்க்கையில் ஒரு அவமானப்படாத கும்பராசி கும்பலக்கணமே கிடையாது. அவமானத்தை கட்டாயம் சந்திப்பாங்க. அவமானம் உண்டு. அதே மாதிரி யாருக்கா குரு உச்சமாக இருக்கா? யாருக்காவது குரு உச்சமாக சொல்லுங்கள். நான் பலன் சொல்கிறேன். யாருக்கு இல்லை? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் லக்னாதிபதி 11. லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போகிறது சூப்பர். லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறது அவருடைய ஆசைகள் எல்லாமே பக்கவாக சூப்பராக நிறைவேறும். லக்னாதிபதி 11 இருந்தான்னா அவருடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும். அவருக்கு 2 தாத்தா 2 தாய் மாமன் 2 குலதெய்வம் எல்லாமே இருக்கும். சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் எது போட்டாலும் வெற்றி தான். சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் எது போட்டாலும் அவருடைய எண்ணியது எல்லாமே சூப்பராக நிறைவேற சொல்லிடலாம். அதே மாதிரி பாருங்கள் லக்னாதிபதி வந்து பாருங்கள் 11ஆம் இடத்தை போய் பாருங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குது. குழந்தைகளுடைய பர்த்டே பார்ட்டியை நல்லா கிராண்டாக விமர்சையாக கொண்டாடுவார். குழந்தைகளுடைய அந்த பர்த்டே பார்ட்டியை விமர்சையாக நல்லா கிராண்டாக கொண்டாடுவார். இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர் இருப்பாங்க. டீச்சரு வேறு யாராவது ஒரு அந்த ஜோசியர் பூசாரி இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. லக்னாதிபதி 11 இருந்துட்டாங்கன்னா வீட்டில் கும்பராசி கும்பலக்கணம் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 12. லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போட்டான்னா நல்லா தூக்கத்துக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல வீட்டில் தூங்கினா கூட நல்ல கட்டில் மெத்தை இதெல்லாம் வாங்கி நல்லா சுகமாக தூங்கணும் அப்படின்னு தான் பார்ப்பார். நாளைக்கு வேலைக்கு போனால் கூட கொஞ்ச நேரமாவது நல்லா தூங்கிட்டு போனால் தான் நல்லா சிறப்பாக இருக்கும். அதாவது வந்து லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிட்டோன்னா இவங்க வீட்டில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் யாராவது இருப்பாங்க. மருத்துவமனை தான் நான் ஒர்க் பண்ண நைட் ஷிஃப்ட் வேலை ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி வேலை செய்கிறது கட்டாயம் இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போகுதுன்னா நாளைக்கு மேரேஜ் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்தணும்.
லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா 7க்கு 6ல் மறையுது. அப்போ 7க்கு 6ல் மறையும் போது நாளைக்கு மேரேஜ் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன ஒரு அந்த பிரச்சனை கொடுத்துரும். ஒருத்தர் வீக்கு வந்து அதாவது ஒருத்தர் மேரேஜ் நடக்காதா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 2 6 8 இருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி 2 6 8 இருந்துட்டாங்கன்னா மேரேஜ் நடந்தாலும் பயங்கரமான போராட்டமான வாழ்க்கை தான், சமாளிக்கவே முடியாது. அதே மாதிரி லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிட்டும்போது சனி சம்மந்தப்பட்டார்னா சனி சம்மந்தப்பட்டு 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டார்னா ஒவ்வொரு இந்த சின்ன ஊனை குத்துரும். சனியோ 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டார்னா ஊனை குத்துரும். லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போனாலும் பாருங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து பாருங்கள் வாடகை வருமானம் வரும். இவங்க வீட்டில் இவங்க முன்னோர்கள் வேலையில் யாராவது ஒரு சொந்த வீடு கட்டி அதெல்லாம் வாடகை வருமானம் வரும். இப்போ உயர்கல்வியில் ஒரு தடை இவரே ஜாதகரே பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஒரு கண்டம் தப்பிப்பார். இதில் மாந்தி சம்பந்தம் வந்துச்சுன்னா வச்சுக்கலாம் கட்டாயம் காப்பாற்ற முடியாது. விபத்து கண்டம் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. இல்லை மாந்தியோட சம்பந்தம் வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி வந்து லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போனாலும் வச்சுக்கலாம் குலதெய்வ வழிபாட்டில் ஒரு தடை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மறையுது. அப்போ வந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டில் ஒரு தடை. இவருக்கு நாளைக்கு மேரேஜ் ஆனால் கூட ஒரு குழந்தை ஒன்று காட்டி அழியும். அதே மாதிரி லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு அவங்க போகும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மீன ராசி கட்டாயம் இருப்பாங்க. ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த வந்து நம்ம ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சுப்பிரமணியன். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 98 41 87 03 19. ஓகே, நன்றி, வணக்கம். ஐயா நம்பர் வருது சார் 98 41 87 03 19 மணிகண்டன் சுப்பிரமணியன். எப்படி இருந்துச்சு சார்? சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கும் உள்ள ஜாதக ரீதியாக போய் ஆய்வுகள் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுதான் அனுபவம்ன்றது. அனுபவிக்கும் போது தான் அதோடைய சுகம் தெரியுன்ற மாதிரி ஜோதிடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையில் இன்னும் நிறைய பேசணும், நிறைய வளரணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். ஐயா அவர்களை நீங்கள் தாராளமாக அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஐயா அவர்கள் மென்மேலும் வளர்வதற்கு எப்பயுமே தர்மசாஸ்திரா நம்மளுடைய உதவிகள் இருக்கும். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ஐயா முத்துப்பாண்டி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓ